தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காக வாக்குத்தத்தத்தை தியானித்து நாம் ஜெபிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே முந்தி நடந்த காரியங்களை நாம் நினைத்து பூர்வமாய் நடந்த காரியங்களை சிந்திக்கும் பொழுது நாம் சோர்ந்து போய்விடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கலாம், இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், தோல்விகளை நாம் சந்தித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிறார். எப்பொழுது செய்வார்? பழைய காரியங்களை நாம் மறக்கும் போது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நடந்த முந்தின காரியங்களே, பூர்வமான காரியங்களை சிந்தித்து கொண்டு இருப்பதினாலே கர்த்தரால் புதிய காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியவில்லை. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பழைய காரியங்களை நாம் பேசி கொண்டு இருக்கிறோமா? நடந்து முடிந்த காரியங்களே அனுதினமும் பேசியே நம்முடைய சிந்தனையிலே கொண்டு வருகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே எல்லாம் புதிதான காரியங்கள் இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய இருதயத்திலே புதிதான ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பழைய காரியங்களே, பழைய நஷ்டங்களே, இழப்புகளே, தோல்விகளே, கடன் பிரச்சனைகளே நாம் மறந்து விட வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் தேவனால் தர முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நடந்த பழைய காரியங்களை மறந்து விடுவோம். பூர்வமான காரியங்களை சிந்திக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திப்போம். தேவனுக்கு பிரியமாய் எப்படி வாழ்வது என்பதை யோசிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்கிறார். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிற தெய்வம், அவாந்தர வெளியிலே ஆறுகளை ஓடச் செய்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கையாக இருக்கும் என்றால் அதை செழிப்பாக கர்த்தரால் மாற்ற முடியும். ஒருவேளை வழி தெரியாமல், என்ன செய்வது என்று தெரியாமல் வனாந்தர வாழ்க்கையாக நாம் நின்று கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரால் மட்டுமே ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழி நடத்தினாரோ அதே போல கர்த்தர் நம்மையும் அனுதினமும் நடத்துவார் பிரியமானவர்களே. அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பழைய காரியங்களை மறந்து விடுவோம். பூர்வமான காரியங்களை யோசிக்க வேண்டாம், முந்தின காரியங்களை நினைக்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய நாம் இடம் கொடுப்போம். அவர் நம்முடைய வனாந்தர வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவாந்தர வெளியிலே ஆறுகளை ஓடச் செய்வார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றியப்பா. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபையில கொடுங்க. உடைய வல்லமை வரங்களினால் நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவினால் நிரப்புங்க. புதிய நேனால் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. காண்டாம் மிருகத்துக்கொத்த பலனை தாங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ணுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி வல்லமையினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தெய்வ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்கப்பா. வானத்தின் பல கனிகளை திறந்து சம்பூரணமாய் திருப்தியாய் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் வரலையே, அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகளுக்கு புது பலனை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, அவர்களை ஆசீர்வதிங்கப்பா.
உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளையும், தொழில்களையும், வியாபாரங்களையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறார்களோ கர்த்தர் கூட இருந்து நடத்தி கொடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். பிரயாணங்களிலே போகும்போது வரும்போதும் கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துருக்களின் கிரியைகளோ, பொல்லாப்புகளோ, தீமைகளோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற இந்த வேத வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.